மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை நைட் டின்னர் எதுக்காக இருந்தாலுமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு அவல் மில்க் ஷேக் பார்த்துடலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடணும். இது நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க, கரிஞ்சு போயிடாமல். அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா வறுபட்ட நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன், அதனால் அதை வறுக்கலை. இதில் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தாங்க. அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவல் எடுத்துக்கோங்க. அது கூடாலேயே நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பால், நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணாதீங்க. நான் கரெக்டாக மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது எல்லாமே பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சா அப்புறமா மீதி பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பழனாலுமே நல்லா இனிப்பாக இருக்கிறது பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. கூடவே பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ். நான் வந்து பூஸ்ட் தான் சேர்த்துருக்கேன், நான் ஹார்லிக்ஸ் கிடைக்கல. இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு இனிப்பு இருக்கும், இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சும்மா கொஞ்சோண்டு அவல் வந்து அந்த கிளாஸில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த அவல் மில்க்கையும் அதில் ஊற்றிட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக பூஸ்ட் போட்டு அவல் போட்டு கூடவே கொஞ்சம் பீனட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு கிளாஸ் மட்டுமே போதும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா அந்த சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம இதில் வந்துட்டு பூஸ்ட்டு அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் போடுறதுனாலேயே நல்ல ஒரு இனிப்பு இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரியா?